த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய போம் தான் பார்க்க போகிறோம். இது எழுதுனது வந்து மேரி போத்தம் ஹோவித் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஒருத்தங்கள ஏமாத்துனா அவங்க ஆசையை தூண்டினா போதும் அப்படின்ட்டு சதுரங்க வேட்டையில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த இதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய போமில் பார்த்தீங்கன்னா ஸ்பைடரை வந்து ஃப்ளை இருக்கு இல்லையா, அந்த ஈயை வந்து எப்படி ஏமாற்றி தன்னுடைய வலையில் சிக்கி இறைய ஆக்கிக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் பாருங்கள். வில் யூ வாக் இன் டு மை பார்லர் செட் த ஸ்பைடர் டு த ஃப்ளை. This the prettiest little parlor that ever you did spy. The way into my parlor is up a winding stair, and I have a many curious things to show when you are there. ஸோ இந்த ஸ்டான்ஸர் என்ன சொல்லணும்னா ஜஸ்ட் ஒரு அப்படியே பேசுகிற மாதிரி ஸ்பைடர் வந்து ஃப்ளை கிட்ட கிட்ட சொல்லுதாமா, சிலந்தி கிட்ட சொல்லுதான், நீ என்னுடைய பார்லருக்கு வரியா. அந்த பார்லர்ன்றது அதோடைய இடத்த சொல்கிறாங்க. இல்லை வில் யூ வாக் இன் டு மை பார்லர்னு சொல்லி கேட்குது. இது ரொம்ப அழகான பார்லர், சின்னதாக இருந்தாலும் ரொம்ப ப்ரிட்டியஸ்ட் அழகாக இருக்கும். தட் எவர் யூ டிட் ஸ்பைன்றது வந்து உளவாளி உளவு பார்க்குறது கிடையாது, பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி நீ இது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டேன், இது மாதிரி ஒரு பார்லரை பார்த்துருக்கவே மாட்டேன் அப்படின்றது இதில் மீன் பண்ணுறாங்க. த வே இன்டு மை பார்லர் இஸ் அ வைண்டிங் ஸ்டார். அப்போ இது வளைஞ்சினால இப்போ நீங்கள் ஸ்பைடர் அந்த வலையை பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து வளைஞ்சு இருக்க மாதிரி இருக்கும். அப்போ இங்கே வந்து பார்த்தா என்னுடைய பார்லருக்கு நீ போகணுன்னா அந்த படிக்கட்டு எப்படி இருக்குமாம்மா, வளைந்து வரும் அப்படின்னு. அண்ட் ஐ ஹாவ் அ மெனி க்யூரியஸ் திங் டு ஷோ யூ வென் யூர் தேர். என்கிட்ட நிறைய க்யூரியஸ் திங் இருக்குது, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங் இருக்குது, நீ வந்தால் அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஆசையை தோண்டுது. நெக்ஸ்ட் பாருங்கள். ஓ நோ செட் த லிட்டில் ஃப்ளை டு ஆஸ்க் மீ இன் வெயின். For who goes up your winding stair can never come down again. இந்த இடத்துல வந்து யார் பேசுகிற மாதிரி, ஃப்ளை பேசுகிற மாதிரி, பேசுகிற மாதிரி சொல்லுது. இல்லை என்னால் வர முடியாது. டு ஆஸ்க் மீ இன் வெயின், நீ இது கேட்குறது வந்து வெயின்ன்றது இந்த வீணாக, நீ கேட்குறது வேஸ்ட்டு, வெயினாக நீ கேட்குற. யாரெல்லாம் வந்து உன்னுடைய அந்த வைண்டிங் ஸ்டேர் இந்த வலைக்குள்ளே வந்து படிக்கட்டே நீ வராங்களோ அவங்களுக்கு யாருமே வந்தது இல்லையே திரும்பி. கேன் நெவர் கம் டவுன் அகெயின் அப்படின்ட்டாங்க. இந்த இடத்துல ஃபார் ஹூ கோஸ் அப் யுவர் வைண்டிங் ஸ்டேர். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து ஃபார் வந்து யாரெல்லாம் அங்கே போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு ரீசனாக இந்த இடத்துல சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. யாரெல்லாம் அங்கே போகிறாங்களோ அவங்க யாருமே இங்கே வந்து திரும்பி வந்ததே இல்லையே அப்படின்ட்டு இந்த ஃப்ளை சொல்லுது. ஐம் ஷியோர் யூ மஸ்ட் பி வியர்டி டியர் with soaring up so high, will you rest upon my little bed, said the spider to the fly. There are pretty curtains drawn around, the sheets are fine and thin, and if you like to rest a while, I'll snugly tuck you in. இந்த ஸ்டான்ஸில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியும் நீ ரொம்ப சோர்வாக இருக்க. இந்த இடத்துல வந்து வியர்ன்றது சோர்வு. டியர், நீ ரொம்ப சோர்வாக இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ வந்து மேலே என்ன ஈன்றத பறக்குள்ளையா, மேலே கீழே போய் பறக்குள்ளையா, சோரிங் அப்புன்றது மேலே கீழே உயர போகுது. ஓகேங்களா. ஸோ அப்படி போயிட்டு வரும்போது உனக்கு வந்து ரொம்ப சோர்வாக இருக்குன்னு எனக்கு தெரியும். நீயே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கக்கூடாது, என்னுடைய லிட்டில் பெட்டில் வந்து நீ ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்ட்டு ஸ்பைடர் வந்து ஃப்ளையை கேட்குது. அங்கே வந்து அழகான கர்டைன்ஸ்லாம் என்னுடைய ரூமில் இருக்குது, சுற்றின அழகான கர்டைன்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன். அந்த ஷீட்ஸ்லாம் எப்படி இருக்குமா, ரொம்ப ஃபைனாக ரொம்ப நல்லா இருக்கும், அதேமாதிரி ரொம்ப தின்னாகவும் இருக்கும். அண்ட் இஃப் யூ லைக் டு ரெஸ்ட் வைல், நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சின்னா ஒன்று நான் வந்து அந்த பெட்டில் வந்து அழகாக இறுக்கமாக வந்து டக் பண்ணி உன்னை படுக்க வைப்பேன், உனக்கு கம்ஃபர்டபுளாக படுக்க வைப்பேன் அப்படின்ட்டு சொல்லுது. ஓ நோ செட் த லிட்டில் ஃப்ளை, ஃபார் ஐ ஹவ் ஆஃபன் ஹியர்டு இட் செட் தே நெவர் வேக் அகைன் ஹூ ஸ்லீப் அப்பான் யுவர் பெட். ஐயோ இல்லவே இல்லை, அந்த ஃப்ளை சொல்லுது. ஐயோ முடியாது, நான் கேள்விப்பட்டிருக்கேன் யாரெல்லாம் வந்து உன்னுடைய பெட்டில் வந்து படுத்திருக்காங்களோ அவங்க வந்து ஏஞ்சதே கிடையாது. தே நெவர் வேக் அகைன், அவங்க ஏஞ்சதே கிடையாது அப்படின்னு. செட் த கன்னிங் ஸ்பைடர் டு த ஃப்ளை, அதாவது சொல்கிற மாதிரி ஸ்பைடர் வந்து ஃப்ளை கிட்ட சொல்லுது. டியர் ஃப்ரெண்ட், வாட் கேன் ஐ டூ டு ப்ரூவ் த வார்ம் அஃபெக்ஷன் ஐ ஹவ் ஆல்வேஸ் ஃபெல் ஃபார் யூ. I have within my pantry good store of all that's nice. I'm sure you are very welcome. Will you please to take a slice? ஸோ இந்த ஸ்பைடர் வந்து ஃப்ளை கிட்ட சொல்லுது, ஐயோ நான் எப்படி தான் வந்து ப்ரூவ் பண்ணுவேன், உன் மேலே வந்து எனக்கு அன்பு அவ்வளோ தூரம் இருக்குது, அந்த அன்பை வந்து நீ எப்படி வந்து உன்கிட்ட எப்படி நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்ட்டு இது சொல்லுது. அதே மாதிரி ஐ ஹாவ் வித்தின் மை பேண்ட்ரினா இந்த இதெல்லாம் அந்த க்ராசரிஸ்லாம் வாங்கி வந்து பார்த்திங்கன்னா மளிகை ஜாமான், அது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த திங்ஸ்லாம் நிறைய வச்சுப்போம் இல்லையா, பிஸ்கெட்ஸ் அப்படி இப்படின்ட்டு நிறைய, அதெல்லாம் வந்து பேண்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேண்ட்டில் வந்து நிறைய இருக்குது, உனக்கு வந்து நல்லா இருக்கிறது, தேவையாக இருக்கிறது எல்லாமே வந்து நிறைய இருக்குது, கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும், நீ வந்து அதை வந்து சாப்பிடு, அட்லீஸ்ட் ஒரு ஸ்லைஸ் ஆச்சு நீ வந்து சாப்பிடு, நான் வந்து ரொம்பவே வந்து உன்னை வெல்கம் பண்ணுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுது. ஓகேங்களா. ஸோ இதை வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த ஃப்ளை வந்து எப்படி யோசிக்கணும், இன்னும் இந்த ஸ்பைடர் வந்து நம்ம மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கு, ஆனால் நம்ம இப்படி நடந்துக்கிறோமே அப்படின்ற அந்த ஒரு உணர்வும் வந்து தூண்ட ஆரம்பிக்குது. Oh no, said the little fly. Kind sir,
That cannot be. I've heard what is in your pantry and I do not wish to see அப்படின்னது. அதாவது பேண்ட்ரிக்கு வா அப்படின்ட்டு கூப்பிடுது இல்லையா? உடனே மறுபடியும் சொல்லுது, இல்லை சார் அப்படின்ட்டு. சார்ன்றது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர், ஷீ அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து ஃப்ளை. ஓகேங்களா? ஐயோ அது முடியாது. நான் கேள்விப்பட்டிருக்கேன், உங்களுடைய பேண்ட்ரியில் வந்து என்ன இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் அதை பார்க்கணுன்னு விரும்பலை அப்படின்து. என்ன இருக்கும்? ப்ராப்ளி எல்லாம் அந்த குட்டி குட்டி பூச்சிலாம் வந்து அதை சாப்பிட்டு அதோடைய ரிமைன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அது மிச்சம் இருக்கும் பார்த்தீங்களா? மிச்சம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய எலும்பு மாதிரி, அதாவது ஆக்சுவலி பூச்சிக்கு ரொம்ப நம்ம அளவுக்கு எலும்பு இருக்காது, சின்ன சின்ன அந்த ரிமைன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி தான் இருக்கும். நான் அதனால அதை மனசில் வச்சுட்டா, இல்லை எனக்கு என்ன இருக்குன்னு தெரியும், நான் வந்து பார்க்க விரும்பலை அப்படின்னது. Sweet creature, said the spider, you are witty and you're wise. How handsome are your gauzy wings? How brilliant are your eyes? I have little looking glass upon my parlor shelf. If you will step in one moment, dear, you shall be behold yourself. இப்போ வந்து என்னென்னமோ சொல்லி கூப்பிடுது, இது இருக்குது அது இருக்குன்னு வான்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அதையே அது வந்து ஒரு புகழ்ந்து பேசுகிற மாதிரி பேசின உடனே அது வந்து அதுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்ட்டு பேச ஆரம்பிக்குது. ஸ்வீட் கிரியேச்சர், ரொம்ப அன்பான, ஓகே, ஐயோ எவ்வளோ ஸ்வீட்டான கிரியேச்சர் நீ அப்படின்ட்டு ஸ்பைடர் சொல்லுது. யூ ஆர் விட்டின்றது அறிவு, ஓகேங்களா? ஸோ ரொம்ப அறிவாக இருக்க. வயசுன்றது அதே தான், ஓகேங்களா? யூ ஆர் விட்டி அண்ட் யூ ஆர் வாய்ஸ். ஹவு ஹேண்ட்ஸம். இந்த காசி விங்ஸ்ன்றது ஈக்கு பார்த்தீங்கன்னா அந்த விங்ஸ் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக, அது வந்து லைக் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். அதுமாரி லைட்லாம் வந்து பார்த்தா கூட கொஞ்சம் அப்படியே கலர் மாதிரி நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதுமாரி வந்து ரொம்ப அழகான காசி விங்ஸாக இருக்குது. உன்னுடைய கண்ணை பாரு எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு தன்னுடைய அழகை பற்றி அது பேசணுன்னே அதுக்கு வந்து மதிமயங்கட்டுன்ட்டு இதுமாரி பேச ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஐ ஹாவ் அ லிட்டில் லுக்கிங் கிளாஸ். அதாவது நம்ம வீட்டில் அந்த முகம் பார்க்குற கண்ணாடி இருக்குல்லையா, அது மாதிரி என்கிட்ட வந்து லிட்டில் லுக்கிங் கிளாஸ் இருக்குது என்னுடைய பார்லர் ஷெஃப்டில். நீ ஒரே ஒரு மொமெண்ட் நீ உள்ளே வந்து பார்த்தா போதும். யூ ஷால் பி பிஹோல்ட் யுவர் செல்ஃப். நீ வந்து பார்த்தா போதுன்ற மாதிரி சொல்லுது. ஐ தேங்க் யூ ஜென்டில் சார், ஷீ செட், for what you are pleased to say, and bidding you good morning now, I will call another day. என்ன சொன்னால், ஓகே தேங்க்யூ சார், ஜென்டில் சார், போதும், நீங்கள் ரொம்ப கைண்டாக இருக்கீங்க, ஜென்டிலாக இருக்கீங்க, போதும். ஃபார் வாட் யூ ஆர் ப்ளீஸ் டு சே, நீங்கள் சொன்னது எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கின்ற மாதிரி சொல்லுது. அண்ட் இப்போதைக்கு நான் வந்து கிளம்புறேன், குட் மார்னிங் நவ் அப்படின்ட்டு. நான் இன்னொரு நாள் வரேன், ஐ வில் கால் அனதர் டேன்றதை கூப்பிட்றது கிடையாது, நான் இன்னொரு நாள் வரேன் அப்படின்ட்டு இதில் மென்ஷன் பண்ணுறேன். The spider turned him round about and went into his den, for well he knew the silly fly would soon come back again. So he wove a subtle web in a little corner sly and set his table ready to dine up the fly. ஸோ உடனே இந்த ஸ்பைடர் வந்து அப்படியே டேர்ன் பண்ணி அதோடைய டென்னுக்குள்ளே போகுதம்மா. டென்னுன்ற இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதோடைய வலை தான் சொல்லணும், ஓகேங்களா? இந்த நெட்டுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்குள்ளே போகிறதுன்னு சொல்கிறது போல டென்னுன்றது வந்து இந்த சிங்கம் வாழ்விடம் தான் வந்து டென்னுன்னு சொல்லுவாங்க, அந்த குகை தான் டென்னுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல சிங்கம் வந்து எப்படி வந்து வேட்டையாடுமோ அது போல் இந்த சமயம் வந்து வேட்டையாடுறதுக்காக அந்த டென்னுக்கு போகுது அப்படின்ட்டு கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. ஃபார் வெல் ஹி நியூ த சில்லி ஃப்ளை வுட் சூன் கம் பேக் அகைன். அதுக்கு நல்லா தெரியும் இந்த சில்லி ஃப்ளை வந்து மறுபடியும் சீக்கிரம் வரும்னு தெரியும். ஸோ அதுக்காக அது என்ன பண்ணுது, ஸ்பைடர் வந்து இந்த சப்டலான வெப், அந்த வெப்பை வந்து அது என்ன பண்ணுது, அது வோவ் பண்ணுதாம்மா, பின்னுதாம்மா. ஏன்னா லிட்டில் கார்னர் ஸ்லை, அது ஒரு கார்னரில் வந்து அது என்ன பண்ணுதாம்மா, அந்த வெப்பை வந்து அது கட்டுது அப்படின்றாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்லைன்றது வந்து பார்த்தீங்கன்னா தந்திரமாக அது வந்து கட்டுது. ஏன்னா அந்த ஃப்ளையை வந்து நம்ம தந்திரமாக வீழ்த்தி நம்ம சாப்பிட்ணும் அப்படின்ட்டு இல்லை, கார்னரில் அது ஸ்லை பண்ணுது, தந்திரமாக அந்த வலையை பின்னி கொண்டு இருக்கிறது. அண்ட் செட் ஹிஸ் டேபிள் ரெடி டு டைன் அப்பான் த ஃப்ளை. ஏன்னா அந்த டேபிளாக ரெடி பண்ணி வைக்கதான் என்னது, அந்த டேபிள் மேலே ஃப்ளையை போட்டு சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணி வைக்குது. தென் ஹி கேம் அவுட் டு ஹிஸ் டோர் அகைன் அண்ட் மெரிலி டிட் சிங், கம் ஹித்தர் ஹித்தர் பிரிட்டி ஃப்ளை with a pearl and silver wing, your robes are green and purple, there is a crust upon your head, your eyes are like the diamond bright, but mine are dull as lead. ஸோ அந்த ஸ்பைடர் வந்து அது ரொம்ப குஷியில் இருக்கு, ஏன்னா கண்டிப்பாக அந்த ஃப்ளை திரும்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு டோர் கிட்ட போயிட்டு மெரிலினை ரொம்ப சந்தோஷமாக பாட்டு பாடிட்டு போகுது. கம் ஹித்தர் ஹித்தர், அதாவது ஹித்தர்ன்றது இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு, பிரிட்டி ஃப்ளை, வா பிரிட்டி ஃப்ளை, இங்கே வா, வித் பேர்ல் அண்ட் சில்வரிங். உன்னுடைய விங் வந்து எப்படி பேர்லும் சில்வரும் போல இருக்குது, அதோடைய இது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக சில்வர் போலையும் முத்து போலையும் இருக்கு இல்லையா, அதை சொல்கிறது. யுவர் ராப்ஸ் ஆர் க்ரீன் அண்ட் பர்பிள். அதோடைய ராப்ஸ்ன்றது இடத்துல உடை, உன்னோட உடை வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனாகவும் பர்பிளாகவும் வந்து இருக்குது. ஏன்னா ஒரு சில நேரத்தில் அந்த லைட்டு பட்டு அது வந்து நமக்கு வந்து அந்த க்ரீனாக பர்பிளாகவும் நமக்கு தெரியும், ரிஃப்ளெக்ட் ஆகும். தட் இஸ் அ க்ரஸ்ட் அப்பான் யுவர் ஹெட். அதுக்கு மண்டை மேலே ஒரு கொண்டை இருக்கும் பாருங்கள், அதை வந்து ஒரு க்ரௌனோடு ஒப்பிட்டு தட் இஸ் அ க்ரஸ்ட் அப்பான் யுவர் ஹெட் அப்படின்னது.
யுவர் ஐஸ் ஆர் லைக் த டைமண்ட் பிரைட். உடைய ஐஸ் வந்து பார்க்குறது டைமண்ட் எப்படி பிரைட்டாக இருக்குமோ அது போல் இருக்குது. ஆனால் எந்த பாரு என்னுடைய கண்கள் வந்து லெட்டு போல் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்து. ஸோ இந்த காக்கா வந்து நரிக்கிட்ட வந்து பாட்டு பாடுற கதை மாதிரி தான் இது வந்து உன்னுடைய அழகை வர்ணித்து வந்து பேசின உடனே அது வந்துடும்ன்ட்டு இல்லை. அலாஸ் அலாஸ் ஹவு வெரி சூன் this silly little fly, hearing his willy flattering words, came slowly flitting by. With buzzing wings, she hung aloof, then near and nearer drew, thinking only of her brilliant eyes and green and purple hue, thinking only of her crested head, poor foolish thing. ஸோ இது வரைக்கும் ஸ்பைடரும் ஃப்ளையும் ஒரு கான்வர்சேஷன் பண்ணிட்டு மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போயட் வந்து சொல்கிறாங்க, அலாஸ் அலாஸ் ஹவு வெரி சோன் திஸ் சில்லி லிட்டில் ஃப்ளை ஹியரிங் ஹிஸ் வில்லி ஃப்ளாட்ரிங் வேர்ட்ஸ் கேம் ஸ்லோலி ஃப்ளிட்டிங் பை. அதாவது என்ன சொல்கிறாங்க, எப்படி இந்த முட்டாள்தனமான ஐயோ போச்சு போச்சு இந்த முட்டாள்தனமான இந்த ஃப்ளை வந்து என்ன பண்ணுறான், அவன் சொன்ன அந்த வில்லின்றது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தந்திரமான, ஸோ தந்திரமான சொல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி தந்திரமான சொல்ல கேட்டு இது வந்து இந்த ஃப்ளை வந்து வருது, ஏன்னா அது வந்து அழகாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சுங்க இல்லையா. ஸோ அதை சர்ச் பண்ணி அது அழகாக ஸ்லோவாக வந்து பறந்து வருது, இந்த இடத்துல வந்து ஃப்ளிட்டிங்கிறது பறந்து வருது. எப்படி பறந்து வருது, வித் பஸ்ஸிங் விங்ஸ். பஸ்ஸிங் விங்ஸ்னால் அந்த அந்த இதெல்லாம் வரும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஜன்னு சவுண்ட் கேட்கும். ஸோ அது மாதிரி மேலேருந்து வருது. ஷி ஹங் அலூஃப்ட், மேலேருந்து, அலூஃப்ட்னா மேலேருந்து பறந்து வருது கிட்ட கிட்ட வந்து உள்ளே போகுது. ஸோ எதை நினச்சிட்டே போகுது அது, இந்த டேஞ்சரை பற்றி நினைக்கல, எதை பற்றி நினைக்குது, ப்ரில்லியண்ட்டான ஐஸு, க்ரீன் அண்ட் பர்பிள் ஹியூ, அந்த கலர், ஹியூன்றது கலரு, இந்த க்ரீனும் பர்பிள்னு சொல்லிச்சு அந்த கலரை நினச்சிட்டு நம்ம மண்டியில் வந்து இந்த க்ரெஸ்டட் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க அது நினச்சிக்கிட்டு அதை யோசிச்சுக்கிட்டே வந்து உள்ளே போக பார்க்குதாமா. புவர் ஃபூலிஷ் திங், முட்டாள்தனமானது இது அப்படின்ட்டு. At last up jumped the cunning spider and fiercely held her fast. He dragged her up his winding stair into his dismal den within his little parlour, but she never came out again. கடைசியாக அந்த ஸ்பைடர் என்ன பண்ணுது, அந்த தந்திரமான ஸ்பைடர் வந்து அந்த ஃப்ளை மேலே வந்து அப்படியே அதை இறைய பிடிச்சி கடுமையாக அதை வந்து தாக்கி என்ன பண்ணுது, அதை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணுது இழுத்துட்டு போகுது. ஹீ ட்ராக்ட் ஹர் அப் ஹிஸ் வைண்டிங் ஸ்டேர், அதை மேலே கூட்டு போகுது. இன்டு ஹிஸ் டிஸ்மல் டென், இந்த இடத்துல வந்து டென்னுன்றது குகை தெரியும், டிஸ்மல்ன்றது இடத்துல பயங்கரமான இருண்டு சூழ்ந்த பயங்கரமான டென்னுக்கு கூட்டு போகுது. வித்தின் ஹிஸ் லிட்டில் பார்லர், அந்த பார்லர் கூட்டு போகுது. பட் ஷீ நெவர் கேம் அவுட் அகைன், அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணல, அந்த ஃப்ளை வந்து திரும்பி வரவே இல்லை. And now dear little children who may this story read, to idle silly flattering words I pray you never give heed, unto an evil counselor close heart and ear and eye, and take a lesson from this tale of the spider and the fly. ஸோ மேரி பாத்தம் ஹேவத் என்ன சொல்கிறாங்க, சில்ட்ரன் யாரெல்லாம் இந்த ஸ்டோரியை படிக்கிறீங்களோ, அதாவது இந்த ஸ்டோரி ஃபார்மில் இருக்கக்கூடிய போயமு இதை படிக்கிறீங்களோ அவங்க எல்லாமே இந்த ஃப்ளாட்ரிங் வேர்ட்ஸ், நம்மளை மயக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த சில்லி ஃப்ளாட்ரிங் வேர்ட்ஸை வந்து கேட்காதீங்க, அது யூஸ்லெஸ். ஐடில்ன்றது இந்த இடத்துல யூஸ்லெஸ். ஐ ப்ரே யூ, நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், யூ நெவர் கிவ் ஹீட், ஹீடுன்றது கவனி, நெவர் கிவ் அதை அப்படின்னா இந்த இடத்துல கவனிக்காதீங்கன்னு அர்த்தம். அன்டு அன் ஈவில் கவுன்சிலர், உங்ககிட்ட யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்ககிட்ட பேசும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், க்ளோஸ் ஹார்ட் அண்ட் இயர் அண்ட் ஐ எல்லாத்தையும் வந்து முடிக்கோங்க, எதையும் காது கொடுத்து கேட்காதீங்கன்றது தான் இப்படி சொல்கிறாரு. அண்ட் டேக் எ லெசன் ஃப்ரம் த ஸ்டேல் ஆஃப் த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை. ஸோ இந்த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை இருக்கு இல்லையா, இந்த கதையிலேருந்து நீங்கள் ஒரு பாடம் கற்றுக்கோங்க. யாரையும் வந்து முன்னப்பின தெரிஞ்சவங்க ஆசை வார்த்தை பேசுகிறவங்கள நம்பாதீங்க அப்படின்ட்டு குழந்தைகள் சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது வந்து எல்லாருக்குமே வந்து பொருந்துங்க, எல்லா தரப்பட்ட வயசில் இருக்க மக்களுக்கும் இது வந்து பொருந்தும். அபவுட் தி ஆத்தர் பார்க்கலாம். மேரி பாத்தம் ஹாவித். ஸோ 1799 பிறந்திருக்காங்க, 1888 வந்து இருந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் போயட். ஷி வாஸ் பார்ன் அட் கால்ஃபோர்ட் இன் க்ளாஸ்டர்ஷயர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பிறந்திருக்காங்க. ஷி வாஸ் எஜுகேட்டட் அட் ஹோம் அண்ட் ரீட் வைட்லி, வீட்லேயே தான் அவங்க படிச்சிருக்காங்க. ஷி கமன்ஸ் ரைட்டிங் வேர்சஸ் அட் அ வெரி ஏர்லி ஏஜ். டுகெதர் வித் ஹர் ஹஸ்பண்ட் வில்லியம் ஹாவித் ஷி ரோட் ஓவர் 180 புக்ஸ். இல்லை, ஸோ சின்ன வயசில் அவங்க வந்து நிறைய அந்த புத்தகங்கள்லாம் வந்து எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் வந்து வில்லியம் ஹாவித் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஓகேங்களா, ஸோ அவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணிக்காங்க, ஷி ரோட் ஓவர் 180 புக்ஸ் வந்து எழுதியிருக்காங்களாமா.